சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நீங்களே சொல்லுங்க, அத்தை சொன்னது சரியா? அதுவும் உங்களை பேசினது என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அதுக்கு தான் நல்லா கொடுத்து விட்டுட்டியே. ஏன் புருஷன் நீ பேசுறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்துல எனக்கு பசியே வந்துருச்சு. என்ன, உனக்கு பசிக்கலையா? குழந்தை பிரச்சனைக்கும் வீட்டுல சமைக்க முடியாதுன்னு சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம மேல இருக்கிற கோபத்தை அத்தை ஏன் சாப்பாட்டு மேல காட்டுறாங்க? ப்ளீஸ் மகா, கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரியா? சத்தியமா சொல்றேன், அம்மாவை பத்தி பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆகுது. முடியல, பசி வேற வயித்த கிள்ளுது. சாப்பிடு மகா. எனக்கு வேண்டாங்க. நம்ம மேல இருக்கிற கோவத்தை அம்மா ஏன் சாப்பாடு மேல காட்டணும்னு நீ கேட்ட. இப்ப நீ என்ன பண்ற? உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இப்ப நீ சாப்பிடல, ரெஸ்டாரண்ட் கூட பார்க்க மாட்டேன், புடிச்சு ஊட்டி விட்டுருவேன். என்ன, ஊட்டி விடுவா? வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்படி வா வழிக்கு, ஒழுங்கா சாப்பிடு. What do you mean? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? Again? No dude. Dude, நான் கிளியரா என் பொசிஷனை சொல்லிட்டேன். இந்த ஃபேமிலி செட்டப்பே நம்ம கொத்து வராது. உனக்கோ என்னை பத்தி நல்லா தெரியும். மேக்னா, கம் ஆன் டியூட், கல்யாணம் பண்ணிக்கோ. சொத்து உன் கைக்கு வரணும்ல, அது உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை போடான்னு அனுப்பிச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் நீதான் குவீன். யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாது, யாருக்கிட்டையும் நீ கடனும் கேட்க தேவையில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாரு. தலைவர் விட்டுறாராக்கும். ஓகே தான் சொல்லி ஆகணும். எவனோ வசமா சிக்க போறான். என்ன சொல்ற? ஓகே, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். பட் கிவ் மீ சம் டைம்.